அவர் அப்படி சொன்னதுல இருந்தே என் மனசுல நிம்மதி இல்லாம தான் இருக்கேன். அத்த ஏன் பயப்படுறீங்க? அப்படிலாம் எதுவும் தப்பாயிடாது. அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் கதிரி என் பயமே. அந்த புவனேஸ்வரி எப்ப என்ன செய்வானே தெரியாது. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். புவனேஸ்வரி நம்மள அழிக்க நினைச்சா அவதான் பெரியம்மா தோத்து போவா. ஆனா உங்க பயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆ டேய், கதிரு, அம்மாவாசை வரைக்கும் இந்த கயிறு நம்ம வீட்டு ஆம்பளைங்க கையில தான் இருக்கணும். இதை எதுக்காகவும் கழட்டக்கூடாது. பெரியப்பாவுக்கு கட்டி விட்டீங்களா பெரியம்மா? இன்னும் இல்ல, கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. அவர் என் மேல வருத்தத்துல இருக்காரா இல்ல கோவத்துல இருக்காரான்னு எதுவுமே தெரியல. ஆனா எப்படியாவது கட்டி விட்டுதான் ஆகணும். இது புடி. பார்வதிக்கும் பத்மாவுக்கும் நான் வீட்டுல போய் கொடுத்துறேன். மாயா, இத பாரு, இத சீனுவுக்கு கட்டி விட்டுறேன்னு. சரி, இந்தா. தனா, இப்பவே கதிர் கையில கட்டிடு. மா, கதிருக்கு நீங்களே கட்டி விடுங்க. இல்லடா, அவங்க பொண்டாட்டி தான் கட்டணும். கட்டி விடு. சொல்றேன்ல, சொல்றத செய். கட்டு. கதிராலதான் தனாவை அடைய முடியல. இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம நினைக்கிறது நடக்காது. இவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏய், பாத்து மெதுவா, அவனுக்கு வலிக்க போகுது. அதெல்லாம் அவனுக்கு வலிக்காதுமா. வலிக்குதா? இல்லையே, எனக்கு வலிக்கவே இல்லையே. சரி, ஓகே அத்த, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? அம்மா, கோவில் குளத்துல கால் நனைச்சிட்டு போலாம். சரி, ஓகே, நீங்க 3 பேர் போங்க. எனக்கு வேற டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மா, காலை நினைக்கிறதுக்கு எவ்வளவு நேரமா ஆக போகுது? அத்த, எனக்கு இந்த குளம், ஆறு, கடல், இந்த தண்ணி எல்லாம் சுத்தமா ஆகாது அத்த. ஏன் அலர்ஜியா? இல்ல, நீச்சல் தெரியாது. இப்ப என்ன, முங்கி குளிக்கவா வர சொன்னாங்க?